ஹலோ எவ்ரிவன், இட்ஸ் மீ பி. இன்றைக்கி ஒரு புது ட்ராகன் பால் சீரிஸ் பார்க்கலாம். இது கம்ப்ளீட் ஃபேன் மேட் தான். இந்த சீரீஸ் ட்ராகன் பால் சூப்பரோட அப்படியே கண்டினியூட்டி தான். இது கம்ப்ளீட் ஃபேன் மேட் தான். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பவும் போல் ஸ்டார்டிங்கில் நம்ம டீம் கோகு, விஜிடா, எவ்ரி ஒன் எல்லோரும் க்ரூஸில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க பார்ட்டியை. வீஸ், பீரஸ் எல்லோரும். அந்த டைமில் விஜிடாவும் கோகுவும் தனியாக போய் எப்பவும் போல் அவங்க பேட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ விஜிடா கோகு கிட்டே கேட்குறான், எங்கே போச்சு கேட்குறாட் உன்னோட அந்த அல்ட்ரா இன்ஸ்டிங் ஃபார்ம், அது திரும்ப கொண்டு வா, அதை நான் சண்டை போட்டே ஆகணும் உன் கூட அப்படின்னு சொல்ல கோகு ட்ரை பண்ணுறான். ஆனால் விஜிடா கிட்டே என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறான். உன்னால் முடியலாம் என்ன அது, யூ கேட்குறா டம்ப் அப்படின்னு சொல்கிறான். திரும்ப பேட்டில் ரன் ஆகுது. அப்போ புல்மா ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே அமைதியாக ஒரு லஞ்ச் போயிட்டுருக்கு, அதை ஏன் கெடுக்குறீங்க, ரெண்டு பேரும் அமைதியாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கத்த ரெண்டு பேரும் அமைதியாக வராங்க. சீச்சியும் புல்மாவும் ஒன்றா தான் வந்திருக்காங்க. இப்போது லஞ்ச் முடியுது. எல்லாரோட பழைய ஆர்டினரி லைஃபுக்கு போகிறாங்க. இப்போ கோகு தன்னோட ஃபார்மிங் வேலையை பார்த்துட்ருக்காரு. கோஹான் தன்னோட குழந்தையோடையும் ஒய்ஃபோடையும் இருக்கார். வெஜிடா எப்பவும் போல் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்காரு. வெஜிடாவால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அல்ட்ரா இன்ஸ்டிங் ஃபார்ம்னு ஒன்று அட்டைன் பண்ணிட்டான். நான் இன்னும் அந்த எவால்வ் ஆகாத ப்ளூ ஃபார்ம்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி வெஜிடா செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. டென்ஷன் ஆனால் உடனே தன்னோட குழந்தையோட சவுண்ட் கேட்டு ரிலாக்ஸ் ஆகிறாரு. ரிலாக்ஸ் ஆகிட்டு தன்னோட அந்த ரெண்டாவது குழந்தைய போய் பார்க்குறாரு. புல்லாவை பார்த்தோடனே வெஜிடாவோட மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. ஆனாலும் அவரால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உடனே ஃபுட், பீஸா, ராமன் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து பீரஸோட பிளானட்டுக்கு திரும்பி கிளம்புறாரு. சீன் அங்கே கட் ஆகுது. சீன் கோகுக்கு ஷிஃப்ட் ஆகுது. கோகு ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. என்ன மறந்தாருன்னு பார்த்தா, இவ்வளோ நடந்துச்சு ஆனால் இன்னும் கிங்காயை உயிரோடு கொண்டு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே கோகு சரி அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புல்மா கிட்ட போய் ட்ராகன் ரேடாரை கேட்குறாரு. ட்ராகன் ரேடாரை கேட்டதும் புல்மா அந்த ட்ராகன் ரேடாரை கொடுக்க கோகு ட்ராகன் பால்ஸை தேடி போகிறாரு. இப்போது சீன் பீரஸோட பிளான்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. இப்போ வீஸ்கிட்ட சாப்பாடு எல்லாத்தையும் வீஸ்கிட்டையும் பீரஸ்கிட்டையும் வெஜிடா கொடுத்து என்னை இன்னும் ட்ரெயின் பண்ணுங்கள் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்க வீஸ் கேட்குறாரு, இன்னும் எதுக்காக நீ இன்னும் ஒன்று ட்ரெயின் பண்ண ஆசைப்பட்ற அப்படின்னு சொல்லி கேட்க வெஜிடா மனசுக்குள்ளே கோகுவோட அல்ட்ரா இன்ஸ்டிங் ஃபார்மை நினச்சிட்டு வெளியே இன்னும் ஸ்ட்ராங்காக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்லி எப்போ போல் விஜிடாவை ட்ரைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போது நமக்கு சீன் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி கோகு ட்ராகன் பால் தேடுற சீனை காட்டுறாங்க. தேடிட்டே இருக்கும்போது 2 ட்ராகன் பால் அட்டைன் பண்ணுறாரு. அது போகிற வழியில் பிக்கலோவும் கோஹானும் ட்ரெயின் பண்ணுறதை பார்த்துருக்காரு. கோகு நம்ம கோஹான் ட்ரெயின் பண்ணுறதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டே போகிறாரு. அப்போ கோகுவோட பிரசன்ஸை ரியலைஸ் பண்ண பிக்கலோ, பையன் சண்டை போடுறத பார்த்து ரசிக்கிறியா கோகு அப்படின்னு மனசில் நினச்சி சிரிக்கிறாரு. அப்போது பிக்கலோவுக்கு முன்னாடியே நம்ம கோகுவை ரிலைஸ் பண்ணுறாரு. சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். ஓகே, அப்புறம் ட்ராகன் பாலை தேடி போகிற கோகு காட்டுறாங்க. அவர் ஓகே 3ஆவதும் கிடச்சிருச்சுன்னு சொல்ல இப்போது நமக்கு ஜெனோவோட பேலஸை காட்டுறாங்க. இப்போது ஜெனோ 2 ஜெனோஸும் பிளானட்ஸ் கூட விளாண்டுட்ருக்காங்க. ஜெனோ ஒரு ஜெனோ இன்னொரு ஜெனோ கிட்ட டோர்னமெண்ட் ஆஃப் பவர் செம்ம ஃபன்னாக இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் கோகுவும் செம்ம ஃபன்னானவன் தான், டோர்னமெண்ட்டும் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல ஜெனோ கிராண்ட் பிரிஸ்ட்கிட்ட நான் கோகுவை திரும்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே எஸ் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் பிரிஸ்ட் வீஸை கால் பண்ணி ஜெனோ செம்ம கோகுவை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு அப்படின்னு சொல்ல வீஸ் ரொம்ப க்யூரியஸோட என்ன திரும்பவும் அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்ட பீரஸ் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. திரும்ப கோகுவே எதுக்கு செம்மா பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு அப்படின்னு சொல்லி பீரஸ் மண்டையை பிச்சுக்கிறாரு. இப்போ வீஸ் காமாக புல்மாவை கான்டாக்ட் பண்ணி கோகு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க கோகு ட்ராகன் பாலை தேடி போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்ல வீஸ் க்யூரியாசிட்டியோட ஓகே கோகு வந்தோடனே இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு புல்மா சொல்கிறாங்க. இப்போ விஜிட்டா அதை லாங்லேருந்து கேட்டுட்டு எது கேட்குறா ட்ராகன் பாலை தேடி போகிறானா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டு எதுக்கு புல்மா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அது எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி புல்மா விஜிட்டா கிட்ட கத்த விஜிட்டா
மறுபடியும் ட்ரைனிங்க்கு போகிறாரு. இப்போ சீன் ஷிஃப்ட் ஆகுது மறுபடியும் கோகுவுக்கு. இப்போது கிங்காயோட பிளானட்டை காமிக்கிறாங்க. ட்ராகன் பாலை தேடி போகிறத பார்த்து கிங்காயை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, இப்போயாவது நம்மளை உயிரோட கொண்டு வர நினைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கிங்காய் ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காரு. கோகு ட்ராகன் பாலை தேடி போகிற வழியிலேயே நிறைய டைம் அந்த அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் ஃபார்ம் அட்டைன் பண்ண ட்ரெயின் பண்ணுறாரு. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவரால் முடியல. இது ஏன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பீரஸோட பிளானட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. உடனே பீரஸோட கீ ரிலைஸ் பண்ணி பீரஸோட பிளானட்டுக்கு வந்து சேர்றாரு. வந்து பார்த்தா சரியான ஷாக்கு. அவருக்கு முன்னாடியே விஜிட்டா அங்கே ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காரு. விஜிட்டா, நீ இங்கே என்ன பண்ணுறான்னு கேட்குறா. நீயும் இங்கே வந்துட்டியா? புல்மா அதுக்குள்ளே உன்கிட்ட சொல்லிட்டாளான்னு கேட்க, புல்மாவா என்ன சொன்னா, என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்ல, அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிடு. கேட்குறாட் அப்படின்னு கத்தி. அப்போது வீஸ் கேட்குறாரு, அப்போ புல்மா சொல்லி நீங்கள் வரலையான்னு கேட்க, இல்லை என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, கிராண்ட்சனும் உன்னை பார்க்க ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்ல, செனோவான்னு கேட்க, கொஞ்சம் நிறுத்துறியா கோகு உன்னோட எக்ஸைட்மெண்ட்டை அப்படின்னு பீரஸ் சொல்ல, இல்லை நான் அதுக்காக வரல. அவர் உடனே வீஸ் நான் எவ்வளோ ட்ரெயின் பண்ணாலும் என்னால் அந்த அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் ஃபார்மை அட்டைன் பண்ண முடியல, அது ஏன்னு தெரியல, அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு கோகு சொல்ல, அப்போது வீஸ் பேச ஆரம்பிக்கிறாரு. கோகு, அல்ட்ரா இன்ஸ்டிங்கிறது நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் சூப்பர் சயன் கார் 1 2 3 அது மாதிரி ஃபார்ம் கிடையாது, அதுவும் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட சக்தி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லும்போதே வீஸ் மனசுக்குள்ளே, நீ ஒன்றும் சாதாரண ஒரு மோர்டல் கிடையாது கோகு, அதை முதல்ல ரியலைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி வீஸ் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. சீனை அங்கேருந்து கட் பண்ணி நமக்கு ஒரு பிட்ச் பிளாக் ஸ்பேஸை காட்டுறாங்க. நோவேர் எதுவுமே இல்லை அந்த ஸ்பேஸில் தூரத்தில் ஒரு பிட்ச் பிளாக் க்ளோக்கில் ஒரு மேன் ஒரு சின்ன ராக்கில் உட்காந்து மெடிடேட் பண்ணிகிட்ருக்காரு. யாருன்னே தெரில. கீழே நமக்கு யூனிவர்ஸ் 0 அப்படின்னு சொல்லி மட்டும் காட்டுறாங்க. இப்போது அந்த மிஸ்டீரியஸ் மேன் திரும்ப எல்லாத்தையும் அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல அதோடு முடிக்கிறாங்க சாப்டர் 1. இந்த சீரீஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். Hope you guys all enjoy it. This is B signing out.